ஆடி கிருத்திகை 2025 என்ன விசேஷம்? ஆடி மாதத்தில் வரும் கிருத்திகை நட்சத்திர நாளில் தான் முருகப்பெருமானை வளர்த்த கார்த்திகை பெண்களை போற்றும் விதமாக முருகப்பெருமானுக்குரிய நட்சத்திரமாக நிலையான புகழை பெற்றிருக்கும் வரத்தை சிவபெருமானும் பார்வதி தேவியும் வழங்கினர். அதோடு கார்த்திகை நட்சத்திரம் வரும் நாளில் விரதம் இருப்பவர்களுக்கு குறைகள் நீங்கி நல்வாழ்வும் முக்தியும் கிடைக்கும் என்று சிவபெருமான் அருளினார். சிவனே வரம் கொடுத்த பெருமைக்குரிய கார்த்திகை நட்சத்திரம் இந்த ஆண்டு ஆடி மாதத்தில் 2 கார்த்திகை நட்சத்திரங்களாக வருகின்றன. அதாவது ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20ம் ஆடி 31ஆம் தேதியான ஆகஸ்ட் 16ஆம் தேதியும் வருகின்றது. இந்த 2 நாட்களுமே தவறவிடக்கூடாத சிறப்புமிக்க நாட்களாகும். திருத்தணி, திருச்செந்தூர், பழனி ஆகிய தலங்களில் ஆகஸ்ட் 16லும் திருப்பரங்குன்றத்தில் ஜூலை 20ஆம் தேதியும் ஆடி கிருத்திகை விழா கொண்டாடப்பட உள்ளது. ஆடி 4ஆம் தேதியான ஜூலை 20ஆம் தேதியன்று கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமையும் ஏகாதசியும் இணைந்த நாளில் வருகிறது. அதாவது பிரம்மா, சிவன், விஷ்ணு ஆகிய முப்பெரும் தேவர்களும் இணைந்த நாளாக வருகிறது. இந்த நாளில் எந்த வேண்டுதல் வைத்தாலும் அது உடனடியாக நிறைவேறும். ஆகஸ்ட் 16ஆம் தேதி ஆடி மாதத்தின் நிறைவு நாளில் வரும் கிருத்திகை சனிக்கிழமையும் தேய்பிரை அஷ்டமியும் இணைந்த நாளில் வருகிறது. அன்று கிருஷ்ண பகவான் அவதரித்த கோகுலாஷ்டமியும் சேர்ந்த நாளாகும். இது முருகன், பெருமாள், பைரவர், சனி பகவான் ஆகிய தெய்வங்களின் அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக உள்ளது. இந்த 2 நாட்களில் தங்களுக்கு வசதியான நாளை தேர்ந்தெடுத்து விரதம் இருக்கலாம். முடிந்தவர்களும் முருகப்பெருமானின் தீவிர பக்தர்களும் 2 நாட்களிலும் விரதம் இருந்து இருமடங்கான பலன்களை பெறலாம்.